ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறுன்னு மரவள்ளிக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. 1/2 கிலோ போல் மரவள்ளிக்கிழங்கு மண்ணெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அதனுடைய டாப்பும் பாட்டமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த திக்னஸ் அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்ததை அப்படியே ஒரு கடாய்க்கு மாற்றி விட்டுக்குங்க. மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. மரவள்ளிக்கிழங்குல மண் அதிகமாக இருக்குங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. மரவள்ளிக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம குக் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. கவர் பண்ணி விட்டு குக் பண்ணி விட்டுக்கலாங்க. 70% மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது மரவள்ளிக்கிழங்கு குழஞ்சிடாமல் ஆனால் வெந்து வரணும், அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்குங்க. இடையில ஒரு தடவை எல்லாத்தையும் திருப்பி விட்டு மறுபடியும் கவர் பண்ணி குக் பண்ணி விட்டுக்குங்க. சில நிமிடங்களுக்கு அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு 70% வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் தண்ணியிலிருந்து ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து முழுகிற அளவுக்கு பச்சை தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. மரவள்ளிக்கிழங்குடைய தோலை இந்த மாதிரி உரிச்சு விட்டு எடுத்துக்குங்க. ஸ்கின் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நடுவில் இருக்கிற இந்த நரம்பை தனியாக எடுத்து விட்டுட்டு கியூபாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. கியூப் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாவோ அல்லது பெருசாவோ கட் பண்ணி எடுத்துக்குங்க. மரவள்ளிக்கிழங்கு நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு பாருங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கூடவே 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தாங்க, கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. சேர்த்துக்கிற மசாலா எல்லாம் நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கவர் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 10-15 நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. மரவள்ளிக்கிழங்குல மசாலாலாம் நல்லா கோட்டாகி நல்லா மேரினேட் ஆகி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளித்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்கை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டுக்குங்க. மரவள்ளிக்கிழங்கு நல்லா மொறுன்னு ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாங்க. இடையில 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வறுத்து விட்டுக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டுட்டு பொறுமையாக இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா மொறுன்னு ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. இடையே கிளறி விட்டுக்குங்க. மரவள்ளிக்கிழங்கு உங்கள் தேவைக்கு ஏற்ப மொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. மொறுன்னு மரவள்ளிக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி மொறுன்னு நம்ம செய்து தரும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஹை பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.